கொண்டாடப்பட வேண்டிய சினிமாக்கள் சில நேரத்தில் வந்து கொண்டாடப்படாமலே போயிருக்கு. அந்த வரிசையில் வந்து இப்போ சொல்லப்போனால் அன்பே சிவம் அந்த நேரத்தில் கொண்டாடாமல் இப்போ அன்பே சிவம் படத்தில் உள்ள ஒரு காட்சிகளாக இருக்கட்டும், ஒரு பாடல்களாக இருக்கட்டும், ஆயிரத்தில் ஒருவன் அதே வரிசையில் இப்போ 2015-16களில் வெளியான உத்தம வில்லன் அந்த படம் நிஜமாவே எல்லாருமே கொண்டாடப்பட வேண்டிய ஒரு படம். அதில் வர்ற மியூசிக்ஸாக இருக்கட்டும், அதனுடைய கதை கரு, அதனுடைய ஸ்க்ரீன் பிளேங்கிறதுக்கு ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்குது. அந்த படத்தில் ஒரு அருமையான காட்சி அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அப்பாவுக்கும் பையனுக்குமான ஒரு சின்ன கான்வர்சேஷன் போகும். அந்த காட்சியை பாருங்கள், தியேட்டரில் அந்த காட்சிக்கும் அப்புறம் வந்து அடுத்து குணச்சித்திரத்திலே உச்சத்தில் இருக்கிற குணச்சித்திர வேடம் அப்படின்னா இவர்கிட்ட கொடுத்தா எல்லா மொழிகளும் எந்த ஒரு லாங்குவேஜாக இருந்தாலும் சார், எந்த ஒரு பாணியாக, அதாவது ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு பாணியில் நம்ம பேசுவோம் இல்லையா? அப்போ திருநெல்வேலி அப்படின்னா இலை வாழை போல அந்த ஒரு பேச்சும் அவ்வளவு துல்லியமாக தூய தமிழ் புலவராக இந்த இப்போ விழான்னு ஒரு படத்தில் கூட நடிச்சிருந்தார் எம்.எஸ். பாஸ்கர் சார். அவர் குணச்சித்திர வேடத்தில்